ஏபிசி என்பன ஓவை மையமாக உடைய வட்டத்தின் 3 புள்ளிகள். தரப்பட்டுள்ள தரவுகளை பயன்படுத்தி எக்ஸின் பெருமானத்தை காணும். ரைட், சாதாரண கேள்வி. இப்ப பாருங்க, இந்த ஓஏ ஓபிங்கிறது ஆரை, சரியா? ஏன்னா மையத்துல கோணம் ஒன்று உருவாக்கப்படுது. மையத்துல உருவாக்குற கோணம் 120 பாகைன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே பருதி கோணம் எப்படி இருக்கும்? மைய கோணத்தின் அரைவாசி தேற்றம் ஒன்று இருக்கு. மைய கோணத்தின் அரைவாசி பருதி கோணம் ஆகும். ஆகவே இது 120 பாகையா இருந்தா, அப்ப இந்த இடத்துல உருவாகிற கோணத்தின் அளவு எவ்வளவு? 60 பாகையா. அந்த இடத்துல உருவாகிற கோணத்தின் பாகை எவ்வளவு? 60 பாகையா இருக்குது. இப்ப பாருங்க, லேசா கண்டுபிடிச்சது. அவங்க கொடுத்திருக்கிறதன் படி இங்க என்ன பாருங்க, செங்குத்தோடு காட்டியிருக்காங்க. ஆகவே இது 90 பாகைன்னு தெரியும். இங்க 60 பாகையும் தெரியுது. இங்க எக்ஸ் மட்டும் தான் கண்டுபிடிக்கும். அப்ப இதை எப்படி கண்டுபிடிக்கணும்? எக்ஸ் சக 60 பாகை சக 90 பாகை சமன் 180 பாகை. காரணம் என்ன? முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை. முக்கோணியின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை 180. இப்ப பாருங்க, எக்ஸ் 90 60 150 பாகை சமன் 180 பாகை. எக்ஸ் சமன் 180 மைனஸ் 150, எக்ஸ் சமன் 30 பாகை. எக்ஸ் எவ்வளவு? 30 பாகையா இருக்கு. ரைட், மார்க் பண்ணி.